கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. கிறிஸ்துவுக்குள் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் அறியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது. காரணம் என்ன? கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை கோட்பாடாகிய அன்பு கூறுதல் என்பதை மிக மிக அழகாக தெளிவாக சபைக்கு பவுல் மூலமாக எடுத்து உரைக்கப்பட்டது. ஒரு மனிதன் அன்பை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அன்பு என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த அதிகாரத்தை ஒரு மனிதன் வாசித்தால் அன்பு என்றால் என்ன என்பதை மிக அழகாக கற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அன்பு காட்டுகின்றேன் என்ற பெயரில் மக்கள் செய்கின்றதான அநேக காரியங்கள் அன்பை வெளிப்படுத்துகிறதோ இல்லையோ, அநேகருடைய வாழ்க்கையில் துன்பத்தையும் வேதனையும் வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அன்பு என்பது கடவுளுடைய குணத்தை நம்மில் கொண்டதாக இருக்கின்றது. சாதாரணமாக நாம் மற்ற மனிதர்கள் மீது அன்பு செலுத்த முடியவே முடியாது. காரணம் என்ன? நாம் எப்படி பழகினவர்களாக இருக்கிறோம் என்றால், கிவ் அண்ட் டேக் பாலிசியை உடையவர்களாக நாம் இருக்கின்றோம். நான் இதை உனக்கு செய்கின்றேன், அதற்கு கைமாறாக நீ மற்றொன்றை எனக்கு செய் என்று எதிர்பார்க்கின்ற மனநிலை படைத்தவர்கள்தான் மனிதர்கள். ஆனால் கிறிஸ்தவம், கடவுள் அன்பு கூறுதலை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீ எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறருக்கு ஒரு காரியத்தை நீ செய்வாயானால் அதுதான் அன்பு கூறுதல். நீ எதிர்பார்ப்போடு கூட ஒன்றை செய்யும் பொழுது அது அன்பு அல்ல, அது வெறும் வியாபாரமாக இருக்கிறது. அது வியாபாரம் மட்டுமே அல்லாமல் அது அன்பல்ல. இன்னாருக்கு நான் ஒரு காரியத்தை நான் இப்பொழுது செய்கின்றேன், பிறகு அவர்கள் எனக்கு அதை செய்வார்கள். இன்றைக்கு நிறைய பெற்றோர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கின்றார்கள். பிள்ளைகள் அவர்களை படிக்க வைக்கின்றேன், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்கிறேன். ஏன் நான் அப்படி செய்கிறேன்? நாளைக்கு அவர்கள் வளர்ந்த பிறகு எனக்கு வயதான காலத்தில் அவர்கள் என்னை கவனித்து கொள்வார்கள். அதுவே ஒரு வியாபாரம்தான். பிள்ளையை அவன் பிற்காலத்தில் நம்மை பார்த்து கொள்வான் என்று வளர்க்கிறவர்கள் நல்ல பெற்றோர் அல்ல. மாறாக கடவுள் அந்த பிள்ளையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளை இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு குடிமகனாக வளர்க்க வேண்டியது பெற்றோராகிய என்னுடைய கடமை. நான் அப்படி வளர்த்தால்தான் என்னை தந்தை தாய் என்ற ஸ்தானத்திற்கு கொண்டு வந்திருக்கிற இந்த பிள்ளைக்கு அல்லது இந்த பிள்ளை மூலமாய் கடவுளுக்கு நான் செலுத்துகின்ற நன்றி காணிக்கை என்பதை மனதில் பதித்து கொண்டு அந்த பிள்ளையை மிகவும் பயபக்தியாக நாம் வளர்க்க வேண்டும். கிவ் அண்ட் டேக் பாலிசியை பிள்ளைகளிடத்திலே நாம் காண்பிக்கக்கூடாது. அதே வண்ணமாகத்தான் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சமுதாயத்தில் பிறரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது எதிர்பார்ப்போடு கூட அன்பு கூறுகிறவர்களாய் அல்ல, கைமாறு கருதாமல் நாம் அன்பு கூறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். காரணம் என்ன? ஏன் கிறிஸ்தவம் அதை வலியுறுத்துகிறது என்றால், இன்றைக்கு நாம் கடவுளால் நேசிக்கப்பட்டிருக்கின்றோம். அதற்கு ஒரு காரணத்தை நாம் சொல்லவே முடியாது. இதுதான் கடவுள் என்னை நேசிப்பதற்கு காரணம். நான் அறிவில் சிறந்தவனாக இருக்கிறேன், பரிசுத்தத்தில் என்னை போல் ஒருவரும் இல்லை, பக்தியில் என்னை போல் ஒருவரும் இல்லை, கடவுளுக்காக நான் கொடுப்பதில், கடவுளுக்காக வைராக்கியமாய் வாழ்வதில் இந்த உலகத்தில் தேடி எடுத்தால் கூட என்னை விட ஒரு சிறந்த ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. ஆகவே கடவுள் என்னை நேசிக்கிறார் என்று நாம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஆயினும் இருப்பினும் கடவுள் நம்மீது, என் மீது அன்பு வைத்திருக்கின்றார். ஆம், அதனால தான் கடவுள் சொல்கிறார், உன் சத்துருவை சிநேகி,
எவ்வளோ அற்புதம்! வேறு எந்த இடத்திலும் நீங்கள் அந்த உபதேசத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. உன் சத்துரு என்றால் அவனை பழிக்கு பழி வாங்கு. அது மட்டுமல்ல, பார்த்தாயா, அன்றைக்கு இந்த தீங்கை எனக்கு செய்தாய், ஆகவே அந்த தண்டனை அனுபவிக்கிறாய் என்று களி கூறச் சொல்லும் மனம். ஆனால் கடவுள் சொல்லுகிறார், இல்லை இல்லை, உன் சத்ருவை சிநேகி, அவன் பசியாக இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு என்று சொல்லி தருகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய கடவுள் அப்படிப்பட்ட கைமாறு கருதாமல் அவர் நம்மை நேசித்ததினாலே நாம் அப்படி அவரை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். அதை தான் இங்கே பவுல் மிக அழகாய் சுட்டி காண்பித்த பிறகு கடைசியாக அவர் சொல்லுகின்றார், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் இந்த உலகத்தில் இருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எல்லாவற்றைக்கான விசுவாசத்தை விட, நம்பிக்கையை விட அன்பு பெரியது. ஏன் அன்பு பெரியது? தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். நீங்களும் நானும் ஆராதிக்கிற கடவுள் அவர் அன்பாகவே ஆகவே தான் அந்த கடவுள் சொன்னார் என்று நான் சற்று முன்பாக நான் சொன்னேன், உன் சத்துருவை சிநேகி என்று சொல்லி கொடுத்த ஆண்டவர். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிறரை நாம் நேசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் பிறர் மீது நாம் அன்பு செலுத்தும் பொழுது கடவுளுடைய அன்பு நம்மீது பொழியப்படுவது மாத்திரமல்ல, கடவுள் நம்ம இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அதற்காகத்தான் என்னவோ தெரியவில்லை, பரிசுத்த ஆவியானவர் நாம் மனதில் நிறுத்தி கொள்வதற்காக இந்த வசனத்தை எப்படி வைத்திருக்கிறார்? 1 கொரிந்தியர் 13:13 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். 13:13 1 கொரிந்தியர் சொன்னாலே அன்பே பெரியது, அன்பே பெரியது. நான் கிறிஸ்தவன், அன்பு காண்பிக்க அழைக்கப்பட்டவன், அன்பே பெரியது. நான் அன்பு செலுத்தும் பொழுது கடவுள் எனக்கு அன்பு செலுத்துவார். தானாக என் சத்துருக்களும் எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் என் மீது அன்பு செலுத்துவார்கள். எனக்கு நன்மை வருமே தவிர ஒரு நாளும் தீமை வராது. நான் தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நான் என்னுடைய நியாயத்தை எடுத்துரைத்து போராட வேண்டிய அவசியமில்லை. நான் நேசித்தால் போதும். என் ஆண்டவர் என் மீது அன்பு கூர்ந்ததைப் போல நான் அன்பு கூர்ந்தால் போதும். தானாக எல்லா சூழ்நிலைகளும் மாறும். ஏனென்றால் கடவுள் அப்படித்தான் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து நாம் இந்த அன்பில் நிலைத்திருக்கவும் பிறருக்கு அன்பு கூறவும் கடவுள் உதவி செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.